அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? முதல்ல வரக்கூடியது உடல் சோர்வு. உடல் சோர்வு வந்தால் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர். பெண்களுக்கு லோ ப்ரெஷர் வரும், ஆண்களுக்கு ஹை ப்ரெஷர் வரும். அடுத்து மன அழுத்த நோய் அது வரும். பிறகு நரம்பு தளர்ச்சி. அடுத்து மூளை பலகீனம், தூக்கமின்மை, சுகர். அதுதான் முதன்மையான நோய். இப்போதைக்கு உலகத்தில் அவ்வளவு மக்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே நோய் சுகர். என்ன வந்தாலும், மனுஷனுக்கு என்ன நோய் வந்தாலும் அது சுகர் தான். உங்களுக்கு சின்ன கட்டி வருது, சுகர். மன அழுத்தம் வந்தா சுகர், நடுக்கம் வந்தா சுகர், முட்டு வலி வந்தா சுகர். இப்படி சுகர்னு ஒரு முத்திரை குத்திருந்தாங்க. முதல்ல லோ ப்ரெஷர், அடுத்து சுகர் தான் வரும். அப்போ கல்லீரல் குறைபாடு வந்தா தூக்கம் இல்லாமல் போகும், நரம்பு தளர்ச்சி வரும், பயம் வரும், கவலை வரும். அதாவது மனித ஆற்றல் அப்படிங்கும், மனித தெம்பு, எது வந்தாலும் நான் பார்த்துக்கூட அப்படிங்கிற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பலம் இருக்குல்ல, மனபலம், அது கல்லீரல் குறைபாடு வந்தால் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த மனுஷனுக்கு. அதிகப்படியான கோபம், ஒரு நல்ல கோபம் வருதுனாலும் உங்களுக்கு அதுவும் கல்லீரல் குறைபாடுனால வரணும். அப்போ இதற்கெல்லாம் காரணம் கல்லீரல். கல்லீரல் ஏன் பலகீனமாகுதுன்னா அதுக்கு போதுமான ரத்தம் இல்லை. உங்கள் உடம்புல ரத்த குறைபாடு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கல்லீரல் குறைபாடு வந்துடும். கல்லீரல் குறைபாடு வந்தால் இவ்வளோ நோய் வரும். அப்போ முதன்மையானது ரத்தம். அப்போ முதல்ல உங்களுக்கு கல்லீரல் குறைபாடு லோ ப்ரெஷர் வருது, அடுத்து சுகர் வருது அப்படின்னா உங்களுக்கு ரத்த குறைபாடு உடம்புல ஏற்படுது. அது எதனாலனாலும் வரலாம். மன அழுத்தத்தினால வரலாம், பயம்னால வரலாம், கவலையினால வரலாம், துக்கத்தினால வரலாம், கோபத்தினால வரலாம், வீட்டை விட்டு பிரிஞ்சனால வரலாம், மனைவி இறந்தனால வரலாம், இல்லை கணவன் இறந்தனால வரலாம், குழந்தைகள் இறந்தனால வரலாம். இப்படி எதனாலையும் இரத்த குறைபாடு வரலாம். அப்போ இரத்த குறைபாடு வரும்போது கல்லீரல் குறைபாடு வருது. கல்லீரல் குறைபாடு வரும்போது இவ்வளவு நோயும் அடுக்கடுக்கா சங்கிலி மாதிரி ஒன்று ஒன்றா வருது. அப்போ நீங்கள் கல்லீரலை திடப்படுத்தணும். முதல்ல லோ ப்ரெஷர் ஆரம்பிக்கும் போது உணவை சரி பண்ணி, உறக்கத்தை சரி பண்ணி, மனசை சரி பண்ணிங்கன்னா லோ ப்ரெஷரே வராது. அப்போ லோ ப்ரெஷருக்கு மாத்திரை தேவையில்லை, உணவு தான் தேவை. உணவு கொடுத்தீங்கன்னா ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்தால் லோ ப்ரெஷர் போயிடும். லோ ப்ரெஷர் போயிட்டா அடுத்து சுகரை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அடுத்து ஒவ்வொரு நோய், ஆண்மை குறைபாடு வரலாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சுகரோட இருந்தா, லோ ப்ரெஷர் சுகரோட இருந்தால் ஆண்மை குறைபாடு வந்துடும். இப்போ இதெல்லாம் சின்னதாக இருக்கும் போதே நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய நோயை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கல்லீரல் குறைபாடுனால வரக்கூடியது. கல்லீரல் குறைபாடு முதல்ல ஆரம்பிக்கிறது இரத்த குறைபாடு. இரத்த குறைபாடுக்கு உணவு தேவை, உடற்பயிற்சி தேவை, உறக்கம் தேவை, மன நிம்மதி தேவை. புரிந்தால் சரி. நன்றி.